வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. இலங்கையின் புதிய ஜனாதிபதிக்கு சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இலங்கை சோசியலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியாக ஆட்சி பீடமேறியிருக்கின்ற மாண்புமிகு அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். 9வது ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் மாறி மாறி வந்த ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்து தங்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்ற முடியாத மக்கள் தங்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு, ஒரு புதிய சிந்தனையோடு தங்களுக்கு அமோகமான வாக்குகளை அளித்து வெற்றி வாகை சூட்டி இந்த 9வது ஜனாதிபதியாக ஆட்சி பீடமேற்றியிருக்கிறார்கள். அவருடைய அபிலாசைகளை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மக்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற நீங்கள் இவற்றை மக்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை, அவர்கள் பட்ட துன்பங்களை, அனுபவித்த வேதனைகளை மனதிலே கொண்டு நல்ல முறையிலே ஆட்சி செய்து இன மத பேதமற்ற முறையிலே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நிலையிலே தங்களுடைய இந்த ஆட்சி அமைய வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வடக்கு கிழக்கு மக்கள், தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அபிலாஷைகளும் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களால் முடிந்தவற்றை செய்வீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கும் உண்டு. இவை அனைத்தும் நிறைவேற எல்லாம் வல்ல சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளும் குருவருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் நல்ல ஆட்சி புரிந்து மக்களிடையே நல்ல அபிப்பிராயங்களை பெற்று நல்ல ஒரு ஜனாதிபதியாக பணியாற்ற வேண்டும் என்று சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் வணக்கங்களையும் நல்ல ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீ ஐயனார் தேவஸ்தான சங்காபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீபூர்ணா புஷ்கலா சமேத ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயனார் தேவஸ்தான மண்டலாபிஷேக பூர்த்தி மகா சங்காபிஷேகம் கடந்த வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு இடம்பெற்றது. சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் சிவஸ்ரீ ராம சிவகுமார குருக்கள், சிவஸ்ரீ தியாக மதிமன்ன குருக்கள், ஆலய குரு சிவஸ்ரீ மாதவ ரவிச்சந்திர குருக்கள், ஜெகதீஸ்வரன் ஐயா ஆகியோர் கிரியைகளை நடத்தி வைத்தனர். இதில் ஆலய நிர்வாக சபையினர், அடியார்கள் கலந்து கொண்டனர். சிம்ஹாருடாய வியாக்ராஜனாய பிரதான மூலாலய பிரவேசகாலேன வேதோக்த மந்திரபுஷ்ப Slow,
இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.